ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா. அதாவது ஊட்டியிலிருந்து எடக்காடு மற்றும் முள்ளிகுரு வழியில் இருக்கும் இது ஒரு ஜங்ஷன், பலக்கட்டு என்று சொல்லுவார்கள். அங்கே ஒரு இண்டிகோ ஷெட்டு இருக்கிறது. 2.5 மணி நேரத்தில் இப்போது சரியாக டைமு 2:30. இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிற நேரம் அது முன்னாடி போக முடியல, பயம் இருக்காதா சுருத்தியை பார்த்து. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரோட்டிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். சிறுத்தை 2:30 மணியில், அதாவது எடக்காடு ஜங்ஷனில் உலாவி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கீழ்குந்தாவில் கரடி எடுத்து காமிச்சிருக்கேன். இது ஒரு கொஞ்சம் அவேர்னஸ்க்கு வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஏதோ இயக்க உபாதையம் அது போகிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், பார்த்து தான் போகணும். இல்லை எனக்கு முடியல, பின்னாடி பின்தொடர முடியாது. அது பூனையை நான் இருந்து பின்தொடரலாம். இது வந்து சிறுத்தை கண் முன்னாடி பார்த்து, இது 2வது தடவை, எல்லாருக்கும் தெரியும். இதை பாருங்கள், இந்த வழியில் தான் நான் பார்த்தது. இது அந்த ஜங்ஷன் வழி. நான் இங்கே இருக்க வேண்டியதுன்னா எங்கள் ஊர் கீழ்குந்தா, அந்த பஸ்க்கு வேண்டி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதே பஸ் ஸ்டாப்பில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் ஒரு 20 ஃபீட், ஒரு 20 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பாயல், புடிய ரேத்த பாயுது. இதை சிறுத்தை பாயிருந்து பார்த்தேன். முன்னாடியே தொடர முடியுமா? போன வழி இது பாருங்களேன். இது வழித்தடமாக கொண்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தது வந்து மேலே அந்த எடக்காடு போகிற வழியில், எடக்காடுக்கு இந்த ஜங்ஷனுக்கு சென்டரில் பார்த்தேன். இது ஜங்ஷனுக்கு கொஞ்சம் கீழே அங்கிட்டலாம் தேயிலை எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாது போட்டிருக்கு. இது எப்படி சொல்ல வேண்டியது, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. இது ஜாக்கிரதை இருக்கணும். இந்த ஊர் மக்கள் எல்லா ஊருக்கும் வருது. ஆனால் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வருதுங்கிறது ஒரு அதிசயம்தான். கடைசி முறை நான் பார்த்தது வந்து ஒரு 4 மணிக்கு பார்த்தேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கள் வீடியோ மூலமாக நான் எடுத்து காட்டல. புரியுதுங்களா? இனிமேல் இந்த ஏரியா வர்றவங்க கொஞ்சம் பார்த்து போங்கன்னு ரமேஷ் யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொண்டோம். நன்றி, வணக்கம்.